சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் ஜெயிலர் 2. ஆரம்பத்தில் ஜெயிலர் படத்துடைய சீக்வல் வெளியாகாது, ஏன்னா ரஜினி ஒரு படத்துடைய சீக்வலை எடுத்து அந்த படத்தை கெடுக்க விரும்பலை என சொன்னதாக செய்திகள் வெளியானது. அதைத் தொடர்ந்து அவர் நடித்த கூலி, வேட்டையான் படங்கள் சரியாக போகலை. மேலும் மீண்டும் பழைய ஃபார்முக்கு போவோம், நெல்சனை கூட்டு வந்து ஜெயிலர் 2 படத்தை எடுப்போம் என ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டார். அனைவருக்கும் ஆச்சரியம்தான். ஏன்னா பார்ட் 2 படங்களில் ரஜினி நடிப்பதை தவிர்த்து வந்தார். அதைத் தொடர்ந்து எப்படியாச்சும் வெற்றி படம் கொடுக்க வேண்டும் என நெல்சனோட மீண்டும் கூட்டணி வச்சார். இப்போ இந்த படத்துடைய ஏறக்கவே எல்லா ஒர்க்ஸும் முடிஞ்சது. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் போய்கொண்டிருக்கு. மேலும் இந்த படத்தில் கேமியோவாக ரித்திக் ரோஷன் நடிக்கிறாராம். அவரை லாக் செஞ்சுருக்காங்க படக்குழு. ஆரம்பத்தில் பாலையான்னு சொல்லப்பட்டது, ஷாருக் கான்னு சொன்னாங்க, பவன் கல்யாண்னு சொன்னாங்க. கடைசியில் ரித்திக் ரோஷன் தான் 40 வருடங்கள் கழித்து மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து நடிக்கிறார். இது தமிழ் சினிமாவில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து ஜெயிலர் படத்துடைய அப்டேட்ஸுக்காக ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நெல்சன் இந்த படத்தை செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுனால தொடர்ந்து அப்டேட்ஸை பொறுமையாக கொடுத்துக்கலாம். ஏன்னா ஓவர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டா படத்தின் மீதான ஓவர் ஹைப் ஏறிடும். இதனால் படம் சொதப்பப்பட்டுரும். மேலும் இந்த படத்தில் 1 டசன் ஆட்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவில் இருக்க மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே இதில் நடிச்சிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன்லேருந்து யோகி பாபு, வசந்த் ரவி, சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராஃப், சுனில், மோகன்லால், விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சமூடு, எஸ்ஜே சூர்யா, மிதுன் சக்கரவர்த்தி என ஏகப்பட்ட நடிகர்களை இந்த படத்தில் திணிச்சு வச்சுருக்காரு நெல்சன். மொத்த பேருக்கும் கரெக்டான ஸ்பேஸை கொடுத்துருப்பாரா, இதுவே ஒரு கேள்வி தான். கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ், நாகார்ஜுனா மற்றும் அமீர்கானோட கேரக்டர்களை சொதப்பிட்டார். அதே போல் நெல்சன் இந்த படத்துலையும் சொதப்பாமல் இருந்தால் சரிதான். அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த ஆடியோ லான்ச் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் நடக்க போகுது. ஜெயிலர் 1 ஆடியோ லான்ச்சில் ரஜினி பேசிய விஷயங்கள் பேசும் பொருளாக மாறியது. அதே போல் இந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினி மற்றும் ரித்திக் ரோஷன் என்ன பேச போகிறாங்க என்பதை மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்காங்க. தொடர்ந்து ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல் நகர்வை குறித்து பேசுவாரா, இல்லை விஜயை பற்றி பேசுவாரா என்பதை கேட்க ரசிகர்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இருக்கும் என சொல்லப்படுகிறது. செப்டம்பர் மாதம் அஃபிஷியலாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து இந்த படத்துடைய பாட்டை அடுத்த மாதத்துலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு அப்டேட்ஸும் இனி வரும் காலங்களில் இருக்கும் என நெல்சன் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.